அதை தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்போ உதாரணமாக இப்போ சீனி வருத்தம் அதே மாதிரி இந்த ப்ரெஷர் அதுகளால் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு உடம்பு எல்லா பழுதுகளும் உடம்புல அதை நோயாளிக்கு உண்மையாக தெரிய மாட்டா. ஒரு அண்மையில் ஒரு பேஷண்ட் அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்களோட இப்போ உறவினர்கள்ற எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ பார்வைக்கு நம்மளோட உடம்பு இப்போ 10-15 வருஷம் சுகர் இருந்த உடனே உடம்பு கண்ட்ரோல் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தா. உதாரணமாக இன்னைக்கு நானும் அறிய ஒரு 8 வருஷமா ஒரு நோயாளி என்னைட்டு தான் அவங்க வருவாங்க. இந்த காயங்களோட வருவாங்க. ஒவ்வொரு சிரமம் காயத்தோட வரக்குள்ள பாதத்தில் 350 380 இப்படித்தான் சுகர் இருக்கும் ஒவ்வொரு முறையும் காயத்தோட வரக்குள்ள. ஆனால் அந்த ஒவ்வொரு காயமும் மாறும். அந்த கடைசியாக வந்த காயம் 6ஆம் இருந்து ஒரு 3 months ஆகி கால் எடுத்து அப்படி பிறகு மறைஞ்சிட்டாங்க. சரிண்ணே. அப்போ அதில் தெளிவு என்னன்னு சொன்னா, அந்த பேஷண்டோட தொடர்ந்து வந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ உண்மையாக நம்மட அம்மா சீனி கட்டுப்பாடு இல்லாதெல்லாம் இருந்தேன்னு சொல்லி. இப்போ ஆனால் ஒரு தூரத்தில் அந்த அம்மாவோட தொடர்ச்சியாக அந்த சிகிச்சைக்கு வராத ஒரு மகனுக்கு நம்மள போல வரும். அதாவது கடைசியா அந்த பார்த்த டாக்டர் அதை சரியா நேரத்தோடு சொல்லியிருந்தா காப்பாற்றிருக்கலாம் என்கிறோது மாறுது. அது சம்பந்தமா தான் இந்த கதைக்கு யோசிச்சேன்னு சொல்லிச்சேன்னா, விலைக்கு ஞாபகம் இருக்கு. நான் 2000ஆம் ஆண்டு கல்யாணம் முடிச்சு ஒரு கார் வாங்கினேன். ஜெமினி கார்னு சொல்லி போட்டு சரியானே 1,75,000 ரூபா தான் அந்த கார் வாங்கி ஜெமினி கார்னு சொல்லி போட்டு டீசல் கார் இசுசு ஜெமினி சரியானே. அப்ப அதை வாங்கி அந்த காரோடையே கிட்டத்தட்ட இந்த ப்ரீ இன்டர்ன் பீரியட்ல உழைச்ச காசு எல்லாம் காருக்கு தான் போனேன். அந்த கார்ல எல்லாமே மாத்தினேன். கடைசியா களம்புல ஒரு ஃபைசர் ஹாசிம்னு சொல்லி போட்டு ஒரு ஷிப்பிங் கம்பெனி மேனேஜர், அவர் இன்னைக்கு அந்த படிக்கிற காலத்துல ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் கொல்பிட்டி. அவரு இப்படி நான் அவுட் ஆகி இப்படி இருக்கேன்னு சொல்லி சந்திக்க போனேன். இப்போ வாகனங்கள் வாங்கினேன்னு கேட்டு போட்டு அப்போ நான் இப்படி ஒரு கார் ஒன்று எடுத்தேன்னு சொல்லி அந்த சின்ன ஒரு வசனம் உண்டு. இந்த காரை பேராக வித்துறப்படா இதை கொண்டு அந்த மலை உச்சியில வச்சு அப்படியே தள்ளிவிடுங்க, அது அப்படியே ஒருத்தருக்கும் கொடுத்துறப்படா, என்ன நீங்க உருப்பட மாட்டேங்க. அதை நான் உண்மையாக ரியலைஸ் பண்ணேன்னு சொல்லிச்சுன்னா, நம்மளுக்கு பார்வைக்கு வாகனம் ஒன்று இருக்கும். அது மாதிரி தான் கூட சீனிக்கார ஆக்கள் ப்ரெஷர்கார ஆக்கள் நம்ம அந்த கட்டுப்பாடு இல்லாத ஆக்கள்ற பொடி பார்வைக்கு நடமாடித்துறாங்க. கால் இருக்கு, கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வரக்குள்ள சரியான அந்த பிரச்சனை வரக்குள்ள அவங்களுக்கு தெரியவே நம்ம இந்த கால் கொண்டாலும் இந்த பொய் கால தான் இருந்தேன்னு சரி, ரத்தோட்டம் இல்லை, நரம்புகள் வரைச்சி போயிட்டு திமித்துட்டு. அப்ப என்ன நடக்கும் சொல்லிச்சேன்னா, அந்த ஒரு காயம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா, அந்த காயம் ஆறுறதுக்கு நாம என்ன வைத்தியத்தை செஞ்சாலும் இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்துடுமே. கூடுதலா நடக்கிற அந்த டெத் ஆகிற கட்டத்துக்கு வாரது என்னன்னு சொல்லிச்சேன்னா, இன்ஃபெக்ஷன் ஒன்று அது செப்டிசீமியா பிளட்ல போயிட்டு செப்டிசீமியா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லி வாரு. எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போயிடும். அப்ப அந்நேரம் பார்த்தா அந்த உடல் உறுப்புகள் எல்லாமே சீனியால பழுது நிலையில இருந்திருக்கும். அப்ப நார்மலான ஒரு ஆள் ரிகவர் ஆகுற மாதிரி இப்போ இன்ஜெக்ஷனை போட்டு எல்லாம் அந்த கிட்னி எல்லாம் அந்த மருந்துகளுக்கு அந்த பொடிக்கு அந்த ஃபில்டர் பண்ணி கிளியர் பண்ணாது. அப்படி அதே மாதிரி அவங்களோட ஹார்ட் வீக்கா இருக்கும். சரி, ரத்த குழாய் மட்டுமில்லையே அதுல வார. இப்போ சீனி பிளட்ல இருந்தா பிளட் போற இடம் எல்லாத்துலயும் சீனி படி தானே போகுது. காலுக்கு மட்டும் படிக்கிறதோ கண்ணுக்கு மட்டும் படிக்கிறதோ இல்லையே. அப்ப எங்கெங்க போகுதோ அந்த உடல் உறுப்புகள் எல்லாத்துலயும் அந்த சுகர்ல பாதிப்பு இருக்கும். அப்ப நம்மளுக்கு வருத்தம் காட்டுறது ஒரு இடத்துக்கு தான். அதுக்கு சிகிச்சை செய்ய போக அந்த சிகிச்சையில வர விளைவுகள் எல்லா உடல் உறுப்புகளும் அந்த ஃபங்க்ஷனாகவும் எல்லாம் இருந்தா தான் அந்த நோயாளி டோட்டலா ரிகவர் ஆகுவாங்க. அப்படி இல்லாம போனா அந்த பெஸ்ட்டுக்கு கால் அந்த கிருமி தொற்றுள்ள காலை எடுக்க வேண்டிய கட்டம் வருது. ஏன்னா அந்த கிருமியை தாக்கண்டி தான் சரி. அப்போ அதில் சில டைம்களில் இப்போ சர்ஜனை பிள்ளை சொல்லுவாங்க, அங்கே கொண்டு போனோம் காலை எடுத்துட்டாங்கம்பாங்க. சின்ன காயத்தோட போனால் ஃபுல்லாக தோண்டி காயத்தை பெருசாகி போட்டும்பாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நம்மளுக்கு அதில் அந்த அறிவு இல்லை தானே. இப்போ ஒரு தியேட்டருக்கு எடுத்து அங்கே சிதைவடைஞ்ச பழுதான டிஷ்யூவை நாம் வைக்க அதில் இன்ஃபெக்ஷன் உருவாகிற விதம் கூட நார்மலா சரிதானே. இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல அந்த பழுதான இதுகள் இருந்தால் அதில் புழு வரும், என்ன ஈ மொக்கும், அப்படியான பிரச்சனையெல்லாம் கூடும். அது மாதிரி நம்ம பாடியில் அந்த கிளீன் பண்ணுங்கிறது தான். இப்போ தியேட்டருக்கு போகக்குள்ள ஒரு சின்ன ஒரு விரல்ல நகம்பட்டக்குள்ள தொலி பிஞ்ச விரல் கருத்தன்னு போகும் தொங்கல். அதை கட் பண்ணா அங்கே உள்ளுக்கு ரத்தமே இல்லை. அப்போ ரத்தம் எவ்வளவு வருதுன்னு சொல்லி அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த முழங்கால கீழிருந்தே பிளட் சப்ளை இல்லை. இப்போ அந்த கண்டிஷனில் போய் நாம் ஒன்றும் செய்யலாது.
இப்போ நம்ம பைபாஸ் செஞ்சு ரத்த ஓட்டம் கொடுக்குறது எல்லாம் வந்து எல்லாம் சிஸ்டம் எல்லாம் சரியா தான். ஒரு பைபாஸ் ஒன்று செய்யறதுனா கிட்டத்தட்ட 5 ஹவர் 6 ஹவர் போகும் ஒரு நோயாளிக்கு. இப்போ 5 6 ஹவருக்கு மயக்க மருந்து கொடுத்து தியேட்டரில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஹார்ட்டும் அவங்களோட லங்ஸ் சுவாச பையும் வந்து ஃபிட்டாக இருக்கணும். அப்போ இங்கே இவ்வளவு டேமேஜ் இருக்கிற மாதிரி அவங்களோட இருதயம் அதுக்கு ஒத்து வருமா, அந்த சர்ஜரி செய்கிறதுக்கு அவனோட பாடி கண்டிஷன் வந்து ஃபிட்டாக இருக்குமான்னு பார்க்கக்கூட அது இருக்காது. அப்போ அப்படி வரக்குள்ள வந்து அந்த சர்ஜரி செஞ்சு சில பேஷண்ட்கள் அந்த சர்ஜரி செஞ்சதுக்கு பிறகு டெத் ஆகுறது எல்லாம் இருக்கு. கால் எடுத்து டெத் ஆகுறது இருக்கு மகத்தானது. அது கால் எடுக்கிறதுங்கிற எல்லாம் வந்து நம்ம டாக்டர் உடனே பர்மிஷன் தரைய மாட்டாங்க. டாக்டர் கேட்டாலும் கூட செஞ்சு பார்ப்போம் சொல்லி போட்டு அரைகுறையா அந்த பேஷண்ட். இப்போ நேற்று ஒரு பேஷண்ட் அக்கறைப்பத்து பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. செப்டிசீமியா சிஆர்பி வந்து கடும் கூட 145 ஐவி இன்ஜெக்ஷன் மூலமாக போடணும்னு சொல்லியாங்க. அப்போ அவங்களோட மகள் என்னை கோல் இருக்கா டயபெட்டிக். நம்ம இந்த தியேட்டருக்கு எடுக்கணும்னு சொல்லி சொன்னோன்னே சொந்த விருப்பத்தில் எழுதி வீட்டை வந்தாச்சு கிளம்பு கொண்டு வைப்போம்னு சொல்லி. நான் சொன்னேன் சிஆர்பி 145 இன்ஃபெக்ஷன் கடும் ஓவராக இருக்கு. நீங்கள் முதலாவது இன்ஜெக்ஷனை போட்டு இன்ஃபெக்ஷன் செட்டில் பண்ணணும். அவங்க புக் பண்ணிக்கிற சர்ஜன் வந்து 4ஆம் தேதி வராம். அதுக்கடையில் உங்களோட காலும் போய் ஆள் சிக்கலாயிடும். சரி உடனே நீங்கள் அட்மிட் பண்ணுங்க, திருப்பி போய் அட்மிட் பண்ணுங்க சொல்லி அட்மிட் பண்ணுங்க. அதாவது பேஷண்ட்கிட்ட அந்த நாலேஜ் இல்லாதான் காரணம். இப்போ அவங்க என்ன நினைக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்கே நான் கொண்டு இந்த காலை காப்பாற்றலான்னு சொல்லி. இதை எப்போ செய்யணும்னு சொல்லிச்சேன்னா ஆரம்பத்தில் செய்யணும் இதுகளை. இப்போ நாம் வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி போட்டு போய்த்தான் நாம் டாக்டர்கிட்ட இதை காப்பாற்றலை அதை காப்பாற்றலான்னு நம்ம ஓடித்தரோம். அப்போ அது வந்து உண்மையாக அதெல்லாம் வந்து இருக்கிற சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்களை வச்சு சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ் 50-50 தானே அது கிட்டத்தட்ட. சக்ஸஸும் ஆகலாம் வேர்ஸும் ஆகலாம். அப்போ அது வந்து நாம் அது அல்லாட ஏற்பாடு. சில ஆக்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சில சர்ஜரி, சில ஆக்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டான். ஆகவே நாங்கள் அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முதல்ல நாம் அடிக்கடி இந்த கதைக்கிற விஷயங்கள் தான். இந்த உண்மையாக ரெண்டும் தான் இந்த டேஞ்சராக இருக்கிற வருத்தம், சீனியும் ப்ரெஷரும். இது ரெண்டும் தான் ஒரு ஆளுக்கு கூடுதலாக வந்து பெரிய டேமேஜ்களை ஏற்படுத்துறது. சைலண்ட் கில்லர், சைலண்டாக டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அவை நாங்கள் வந்து கட்டுப்பாடில் இருந்தால் 30 வருஷம் இல்லை 40 வருஷம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டேமேஜ்கள் வராது, உடல் உறுப்புகள் டேமேஜ்கள் வராது. அதனால நாங்கள் கட்டாயம் இந்த கட்டத்துக்கு போனதுக்கு பிறகு மற்றாக்களை குறை செல்றதை விட நாம் வந்து நம்மளோட சுகர் கண்ட்ரோலையும் ப்ரெஷர் கண்ட்ரோலையும் ஒழுங்காக கிளினிக்கு போயிட்டு அதில் கட்டுப்பாடுகளை செய்து ஒழுங்குமுறையாக செக் பண்ணி, பிரதானமாக உணவு கட்டுப்பாடு இல்லாமல் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உணவு கட்டுப்பாடுங்கிறது ஆக முக்கியம், எல்லாருக்கும் அது தெரியும். மற்றது உடற்பயிற்சி, அதுவும் நம்ம டாக்கள்கிட்ட இல்லை. அப்போ அதையும் செய்துக்கிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட சுகர் ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சு கொள்ளலாம். ஆகவே அந்த கட்டுப்பாடுகளை செய்து நாங்கள் பெரிய உபாதைகளுக்குள்ளாக நமக்கு பாதுகாப்பு கொண்டு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.